ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக பாசிட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு 6 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. 23,650 அரௌண்ட் மார்க்கெட் க்ளோசிங்கு. நேற்று நம்ம என்ன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 23,643க்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 23,530 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் ஒரு 160 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. நம்ம 5 மினிட்ஸில் ஒரு கீ லெவல் கொடுத்துருந்தோம். 23,440 அந்த இடத்துக்கு கீழேயே மார்க்கெட் வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. அதுக்கப்புறம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இடத்துக்கும் மார்க்கெட் வரலாம் மோர் அக்ரெசிவ் இருந்தால் அப்படின்னு சொன்னோம். அது 23,350 to 250 இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறமே மார்க்கெட் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெக்கவர் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்தது. 300 பாயிண்ட்ஸுமே நேற்று ரெக்கவரி கொடுத்தே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, ஸ்லைட்டாக பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி எடுத்துப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஒரு 35 பாயிண்ட்ஸு. அப்போ மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் ஓப்பன் ஆகும்போது இதே சினாரியோ நடந்தால். ஓகே, டே க்ளோஸ் 23,750 தான். பட் ஆனால் நான் 700 வச்சுக்கிறேன், அதுக்கு மேலே மார்க்கெட் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 23,649.95 நேதியோடைய க்ளோஸு. அப்போது மார்க்கெட் 23,650க்கு மேலே மார்க்கெட்டும் ஒரு 700க்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறது பாசிபிள். அது எந்த லெவல் வரைக்கும்னா பக்கத்துலேயே ஜோன் இருக்குது. பக்கத்துலேயே ஜோன் இருக்குது அப்படின்னும் போது மார்க்கெட்டை நம்ம ஃப்ளாட்டுக்கும் எதிர்பார்க்கலாம், ஒரு சைட்வேஸ்க்கும் எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் இங்கே இருக்கு இல்லையா, இந்த கீ லெவல் 23,720. அப்போது மார்க்கெட்டை இந்த இடத்த எடுத்துருவோம். இந்த கீ லெவலே நமக்கு வேணாம் பக்கத்தில் இருக்கிறதுனால. மார்க்கெட் 23,650க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஒரு 720 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். 720க்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கும் மேலே இருக்கிற கீ லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,835 இந்த ஜோனுக்கு தான் மார்க்கெட் அடுத்து வரணும். அப்போது மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 23,720 மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இந்த லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,400 கிட்ட இருக்கும் கீ லெவல். இங்கே ஒரு கீ லெவல் இருக்குது 890 கிட்டேயே. அப்போ 100 பாயிண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. அங்கேருந்து 900. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கீ லெவல் 24,000 கிட்ட வரும். இதுதான் இன்றைக்கி அப்சைடில் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இருக்கிறதுக்கான பாசிபிள். அதுவும் 23,720க்கு மேலே இருக்கிற பட்சத்தில். அப்படியே டவுன் சைடு வருவோம். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 23,650க்கு கீழே மார்க்கெட் கீழே இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜோனாக மார்க்கெட் ஒரு 23,581 இந்த இடத்துக்கு வரைக்கும் மார்க்கெட் இமிடியேட்டாக வரலாம். அடுத்து இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் கீழே இருக்க லெவலுக்கு போகும். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது 536. அடுத்து ஒரு இடம் இருக்குது 480. ஓகேங்களா? இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பெரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் செல்லர் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா சைட்வேஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள். அப்போ சைட்வேஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 23,580லேருந்து 23,720 இந்த ரேஞ்சுக்குள்ளாரையும் மார்க்கெட் இருக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பை ஆப்ஷன், இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணி மார்க்கெட் மேலே போக முடியாமல் இருந்தது அப்படின்னா செல்லு. இதுக்கான ஆப்ஷனிட்டி தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.